நீ பார்த்தாலே உயிருக்குள் பூகம்பங்கள் தோன்றும். என்ன கண்ணுல கலங்குற மாதிரி இருக்கு? எத்தனை நாள் கனவு தெரியுமா? ஜானு என்னோட உயிரே, என் உயிரே உயிரே. என் மண்டை நல்லா இல்ல, நல்லாதான் இருக்கு. ஸ்டைலிஷ் தமிழச்சா இது எப்படி இருக்கு? டைரக்டர் மாதிரி இருக்கே. எந்த டைரக்டர் கேளு? என்ன டைரக்டர் தெரியாது. நாங்க இங்க சும்மா ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிடுறதுக்கு ஒரு ஸ்டாப்ல வந்து நின்றுருக்கோம். நின்னுட்டு அப்படியே ஃபன் பண்றோம். டீ எல்லாம் குடிச்சிட்டு ஏதோ ஒரு கோலி சோடா, எக்ஸ்ட்ரா ஒரு கோலி சோடா கேட்டனே. எல்லாரும் ஏன்டா என்னவே பாக்குறீங்க? உனக்காக நான் வாங்கின கோலி சோடாவை எவனோ ஒருத்தன் திருடிட்டான்டா, திருட்டு பையன். அசா வணக்கம்மா. இந்த கோளாறு எல்லா கிஃப்டையும் தூக்கி அடியில சொருவியாச்சு. ஏன்னு கண்டுபிடிக்க கூடாது இல்லக்கா? நான் எடுக்க முடியாத அளவுக்குடா. இது என்னன்னே தெரியல ஸ்வேதா. ஓகே, இது குடுக்கலாம். இது அந்த மூக்குல விடுறது. மூக்குல விடுறதா? என்னப்பா சொல்ற? இது வச்சுக்கியா சொல்லி. அப்புறம் அது எப்படி தொட போறோமோ? நீ பேசாத. குளிக்கிறத பத்தி உன் கதையை எடுத்து விட்டனா ஊர் நாரிடும். அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். என்னன்னா கோலி சோடா எப்படி இருக்கு? ரொம்ப டேஸ்டா இருக்கு. அப்புறம்னா எங்களுக்கு ஏதோ ட்ரீட் வைக்கிறேன்னு சொன்னீங்களே, எப்ப வைப்பீங்க? இருங்க, என்ன கிஃப்ட்னு கெஸ் பண்ணுங்க. புக். நீ அதெல்லாம் படிக்க மாட்டே, உனக்கு கிடையாது. என்ன இது? வேற இத ஓபன் பண்ண உடனே உனக்கு ஒரு மாதிரி கூச்சமா ஃபீல் ஆகும். ஜெட்டி. அத கொடுத்துட்டனே. அதானே சோப்பா. ஷாம்பு. சோப்பு. உனக்கு எதுக்கு சோப்பு? செஞ்சா. இதுக்கு எதுக்கு நான் கூச்சப்பட போறேன்? சும்மா சொன்னேன். பாடி கூப்பிடு. கூப்பிடுறல ஸ்டூபிட். சேர்த்து பேசும்போது சைலண்டா இருக்குது, பிரிச்சு பேசினா வயலண்டா வருது. இது எது தெரியுமா? ரொம்ப நாறனா. இல்லடா, ட்ரிப்புல போற வைல்ட்லைஃப்லாம் போறேன்னா பெரிய பெரிய சென்டர் பாட்டில் எடுத்துட்டு போவாம இந்த மாதிரி எடுத்துட்டு போயிடலாம். ஓ, நீ அப்படி வரியா? ஓ, 4 இருக்கா உள்ள? 4 இருக்கு. என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. எல்லாரும் அந்த சென்ட்டுக்காக போராடுறாங்க. தேவையில்லை. போமாட்டியா? எப்படி இங்க இருந்து எடுக்கிறதா பாக்க. இங்க இருந்து புடுங்கறதா ஈஸி தெரியுமா உங்களுக்கு? ஒவ்வொரு மாதிரி ஹேண்டில் பண்றது. ஸ்வேதா, உனக்கு டாமினேஷன் வேணும் தானே? ஆமாங்க. சரி அண்ணா, உங்களுக்கு மதுவோட பிரவுனி வேணும் தானே? வேணும்டா. இவனுக்கு எக்ஸாஸ்ட் ஏதோ கேட்டுட்டு இருந்தல்ல. ஆஹா, சூனா போனா. இவனுக்கு ஆமா, உங்க மார்க் என்ன? நோண்ட ஆரம்பிச்சுட்டானே. ஏய், வீடியோ எங்கடா? நம்ம இடத்தை காலி பண்ணிடுறது நல்லது. ரொம்ப கூச்சமா இருக்கும். ஆமா ஆமா, ரொம்ப பழசுமா இது. எலக்ட்ரிக் பிரஷ் எல்லாம் மீறி போறீங்களா? உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். இத பார்த்துட்டு எல்லாரோட ரியாக்ஷனையும் பாருங்க. அந்த கியூரியாசிட்டியை நான் பாத்துட்டேன். எல்லாரும் ஆர்வமா இருக்காங்க. மூக்கு முடி வெட்டுறது. ஐயே, கேட்டாங்கன்னா ராம் மூஞ்சில வந்து மூக்குல ஜடை போடுற அளவுக்கு முடி வளர்ந்துருக்கு. நான் ரொம்ப நாளா சொல்றேன்மா, மூக்குல முடி வெளியே வாய் வரைக்கும் வெட்டி பாக்குதுடா, கொஞ்சம் கட் பண்ணு அப்படின்னு. இவங்க கட் பண்ற மாதிரியே தெரியல. நான் அந்த வெட்டுறதுக்கு திரும்ப வாங்கி கொடுத்துறேன். என்ன ஒரு புத்திசாலித்தனம். என் பேரை சொல்லி இவன் வாங்கிக்கிட்டான். ஏன்னா என்னோட மீச வந்து ரிவர்ஸ் கியர் போட்டு டேய் உன் மூக்கு முடி எத்தனை வீடியோல தொங்கி இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். இனிமே நீ பின்னல் போட வேணாம், கவலைப்படாத. ஐயோ, அப்படி சொல்லாத. ஓகே டே, என்ஜாய். போலாம் வாங்க. ராம் கொடுத்த கிஃப்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் வந்து பயங்கரமான 2 கிஃப்ட் வச்சிருக்கேன். ரொம்ப பயங்கரமான கிஃப்ட். என்னவா இருக்கும் அதெல்லாம் போக போக நான் கொடுக்குறேன். இப்போதைக்கு இதெல்லாம் கொடுப்பேன். இன்னும் நிறைய இருக்கு. ஃபைனலி வந்துட்டோம். ஆக்சுவலி நாங்க ஆல்ரெடி வந்துட்டோம். ரெசார்ட் மாறி போய் ஒரு பெரிய குளறுபடி ஆகி அங்கிருந்து நாங்க ஊர் சுத்த போய் இப்போ மறுபடியும் ஆக்சுவல் ரெசார்ட்டுக்கு வந்துட்டோம். முதல்ல போய் ஸ்விம்மிங் பூல்ல இறங்குறோம்ப்பா. வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? How to take good photos in wildlife. கீதா அண்ணன் மாஸ்க் கட்டுறாரு டி. ஏன்னா இது ஃபுல்லா wildlife theme. டேய் அண்ணா இது எல்லாமே இல்லடா. நோஸ் ட்ரிம்மர்ல வைல்ட் லைஃப்ல அனிமலுக்கு போய் நோஸ் ட்ரிம்மர் இல்லையா? இல்ல நான் ஒரு அனிமல்.
இப்ப என்னத்தை கண்டுபிடிச்சு அப்படி சிரிக்கிற நீ? The complete guide to nature photography. Thank you குண்டு. இதுல வந்து எல்லாமே இருக்காது. எப்படி போட்டோ எடுக்கணும், எங்க எடுக்கணும், எந்த மாதிரி எடுக்கணும், எதெல்லாம் எப்படி எடுக்கணும், என்ன மாதிரி வெதர்ல, அட்மாஸ்பியர்ல, கிளைமேட்ல எடுக்கணும், என்ன மாதிரி அபெச்சர் எல்லாம் வச்சு எடுக்கணும். அதான் எனக்கு தெரியாம இருந்துச்சு. படம் தானே பாக்குறீங்க. பேதியில போவான். இந்தா பிடிச்சுக்க. எல்லாருக்கும் ஆர்வமா இருக்கா என்னன்னு? ஆமாங்க. கேக் டப்பா. எத்தனை கேக் தருவோம் உனக்கு நாங்க? நினைச்சேன். கிளவுஸ் தானே. என்னது இது? பேக். நேத்து முன்னாடி தான் சொல்லிட்டு இருந்தேன். ஆர்டர் போட்டு ஒரு வாரம் ஆனது. அப்படியா? உன்னை விட ஃபாஸ்ட். அப்ப போட்டோகிராஃபருக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்னு பார்த்ததுல எல்லாமே உங்ககிட்ட இருந்துச்சு. இதுதான் உங்ககிட்ட இல்ல. இது எக்ஸ்பெக்ட் பண்ணல. நீ சொல்றா. சுத்தமா ஐடியாவே இல்ல. அமெரிக்காடா. எல்லாத்தையும் எப்படி கண்டுபிடிச்ச? என்னல இது? ஆக்சஸரீஸ் டா. எப்படி? இது எப்படி அக்சஸரீஸ் பண்ணும்? कोकी कुमार நான் பேச மாட்டேன் என் கொக்கி தான் பேசும் கர பிளேட் பாரு. எவ்வளவு நேரமா வந்து வச்சிருக்கேன் நான் வேக்கடான்றானா. கரெக்ட். இது என்னது? இது ஹெட் க்ளவுஸ். மண்டைக்கு எத்தனை க்ளவுஸ்லாம் போடுறீங்க? ஹெட் க்ளவுஸ்ல. நாரப்பயல. எல்லாரும் வந்து த்ரில்லர் படம் பார்க்குற மாதிரி பார்க்கறாங்க. அப்படி என்ன வாங்கிருப்பா அப்படின்னு. சாக்ஸ். வைல்ட் லைஃப் சாக்ஸ். இங்க பாரு, அதுவும் தெளிவுதான் மேடம். பேரா தான் வாங்குவாங்க. கூட வந்து போட்டு வரணும்ல. டெபினெட்லி. சோ அவ்வளவுதான். gift எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம போறோம் ஸ்விமிங் பூல்ல ஃபன் பண்ணலாம். இதோ உங்களுக்காக ஐயோ அசிங்கமா பண்றீங்களா? பாத்துட்டேன் மேடம். இது என்னவா இருக்கும் சொல்லுங்க. குளிக்கிறதுக்கு சோப்பு டப்பா. சோப்பு டப்பா மாதிரி தான் இருக்கு. ஒரு நிமிஷம் தெரியும் எனக்கு தெரியல. ஆடி பாவி. குளிச்சு பார்த்துட்டு தான் வாங்கணும். ஏன்னா மனசுல நான் உன்கிட்ட கொடுக்க கூடாதுன்னு வச்சிருக்கேன். எது? எனக்கு அப்ப இன்னும் gift இருக்கு. வளரிட்டேன். எப்படி உனக்கு நீ வந்து பேக் மாட்டிக்கிட்ட பங்கு. பெல்ட். வைல்ட் லைஃப் பெல்ட். நல்லா இருக்கா? இன்னைக்கு நீங்க எது எடுத்தாலும் அது வைல்ட் லைஃப் தான். எல்லாத்தையும் போட்டு சீக்கிரமா ஒரு வைல்ட் லைஃப் ட்ரிப் போ. ஐ திங்க் ஒரு அக்டோபர் மாசம் அந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணலாம். அடுத்து ஆப்பிரிக்கா ட்ரிப். அக்கா ஸ்பான்சர். மூடிட்டு இருக்க மாட்டேடா. அக்டோபர் மாசம் வந்து போறோம். அதுக்கு இது எல்லாத்தையும் நீ யூஸ் பண்ணணும். அதுக்கு தான் வாங்கிக்கிறேன். சரியா? பத்திரமா போயிட்டு வரலாம். நிஜமா அவ்வளவுதான். நிஜமா போய் குடிக்கும். தேடிக்கோ. என்ன எப்படி வேணா தெரியும். நிஜமா இல்ல அவ்வளவுதான். இதுதான் நான் சொல்றேன். நம்மளால எப்ப முடியுமோ அப்படியே அவரை அவாய்ட் பண்றோம். அவரே அவாய்ட் ஆக மாட்டேன். ரொம்ப பாடுபடுத்துறாரு. நம்ம ஓடிடுவோம். ஸ்விம்மிங் பூலுக்கு போய் கொடுப்போம் இந்த கிஃப்ட். எப்படினா பேயில போவான். என்னல இது? பர்மனன்ட் லேடி ஐடியா. இந்த ஸ்விம்மிங் பூலுக்கு ஏத்த கிஃப்ட். கெஸ் வாட்? ட்ரெஸ். ட்ரெஸ்ஸா? நோ. போட்டா? போட் இல்லைன்னு ஆச்சு தருவேன். போட்டா? அறிவு கட்ட முண்டங்களா. டியூப். பலூன்ல படுத்து தூங்குவோமே. அது வந்து ராம்க்கு கிஃப்ட் மாதிரி. உங்க கிஃப்ட்டுக்கு நீங்க கேக்குற மாதிரி இருக்கு. கரெக்ட்டா கட்டுட்டா. இருக்கவா? பேக் பேக். ஆல்மோஸ்ட் அப்படிதான். கரெக்ட் தான். பட் இட்ஸ் மோர். ஓகே வாட்டர் பேக். வாட்டர் பேக்னா எப்படி? வாட்டர் பாட்டில் பேக். ஐயோ ராமா. This is basically called dry bag. Which means நீ வந்து இப்போ வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபி போகும்போது மழை பெய்யுதுன்னா உள்ள லென்ஸ் எல்லாம் வச்சு நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். நான் என்ன நினைச்சேன்னா இது வந்து வாட்டர் பேக். குடிக்கிறதுக்கு தண்ணி குடிச்சு வச்சுட்டு ட்ராப் குடிக்கலாம்னு நினைச்சேன். ஏ மூளை கட்டப்பல. ஏ முட்டாப்பல. இல்லடா. இது வந்து நீ உன் லென்ஸ் நார்மலா மழை பெய்யுதுன்னா உன் லென்ஸ்ல இருந்து உன் பேக் உன்னோட வேற என்ன தேவையோ எல்லாத்தையும் உள்ள வச்சுக்கலாம். பேக் பேக்லாம் உள்ள வச்சுக்கலாம். இது மட்டும் இல்ல. நம்ம நார்மலா இந்த பீச் இந்த மாதிரி பாராகிளைடிங் போட் ரைடு எல்லாம் போறேன்னா அந்த டைம்ல இதுல நீங்க திங்ஸ் வச்சுக்கலாம். ஆனா இது லாக் ஆகாது. அதை இதுக்குள்ள போட்டுக்கணும். இதுக்குள்ள போட்டுருவேன். இது எப்படி லாக் பண்ணுவேன்? அது வந்து ஜிப் இருக்க மாதிரி இருக்கு. இல்லையே. இல்லடா எனக்கு தெரியல இது எப்படி யூஸ் பண்ணுவாங்க.
எப்படியோ ஒண்ணுங்க. என்னன்னா இப்படி வச்சுக்கணுமா, ஒரு 4-5 வாட்டி சுத்திட்டு இப்படி லாக் பண்ணிட்டோம்னா தண்ணி உள்ள ஒரு சொட்டு போவாதான். இந்த மாதிரிலாம் உனக்கு மூளே கிடையாது. எப்படி நான் வந்து இதுக்காக 1 மந்த்தா எஃபோர்ட் போட்டு வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபர்ஸ் கிட்ட எல்லாம் பேசி ரிசர்ச் பண்ணி என்ன தேவையில்லை எப்படி பண்ணணும் டீடைல்டு இன்புட் வாங்கிடுவேன். பல்லே ஆலியா நீ. இட்ஸ் ஓகே, லெட்ஸ் கோ பாத். சூப்பர் குண்டு, நல்ல ஆக்சுவலா ஒரு சூப்பரான ஒரு விஷயம். Thank you so much. 3 2 1 அப்பால போ சாத்தானே, அப்பால போ சாத்தானே. நான் இதை வச்சே குடிப்பேன். குறுக்கு இந்த கௌசிக் கொண்டா தள்ளி விட்டேன்னு டேய், நீ ராம தள்ளி விட பார்த்த, அதனால நான் உன்னை தள்ளி விட்டேன். பாசம் தள்ளி விட மாட்டேன்ல. தள்ளி விடும், கண்டிப்பா உன்னை தள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். உன்னை தள்ள மாட்டேன், அப்புறம் நீ என்ன தள்ளுவ? பேக் கிழிஞ்சதுன்னா உன்னை நான் கிழிச்சிருவேன். பெரிய லம்பாடி பொம்பளையா இருப்பா போல இருக்கு. மிதக்குறியாடா? ஓகே, நானும் போய் உள்ள ஜாயின் பண்றேன். பை பை. ஓகே, நல்லா ஃபன் பண்றோம் ஸ்விமிங் பூல்ல. எடோ பர்த்டே எப்படி போகுது? எங்க பர்த்டே பேபியை காணோம். ஐயோ ஐயோ, உள்ள திமிங்கலமாவே மாறிட்டியாடே. கடல்னா சுறா. நல்லா இருக்கா? நான் வைல்ட் லைஃப்ல போகும்போது திடீர்னு வெள்ளம் வந்துருச்சுன்னா கூட தப்பிச்சிருவேன். ஆனா அடுத்த வாரம் வெள்ளம் வராதேடே. அடுத்த வாரம் ஏன் வெள்ளம் வராது? நீ அடுத்த வாரம் வைல்ட் லைஃப் போறல்ல, அதுக்கு வெள்ளம் வராது. அடுத்த வாரம் என்ன சொல்ற? நீ அடுத்த வாரம் வைல்ட் லைஃப் ட்ரிப் போற. எப்படி? நான் வரல. நீ இல்லாமலா? ஆமா. இல்ல புரியல. நீ இல்லாம எங்க? பந்திப்பூர் போற நீ. பட் இது வந்து சாதாரண வைல்ட் லைஃப் ட்ரிப் இல்ல, ஒரு பெரிய வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபரோட கைடன்ஸ்ல அவரு கூட சேர்ந்து நீ ட்ரிப் போற. உனக்கு வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபில உன்னோட ஒரு அட்வான்ஸ்டு கோர்ஸும் சேர்ந்து நீ படிக்க போற. எப்படி? அதுதான் புரியல. நெக்ஸ்ட் வீக் ஹேண்ட்ஸ் ஆன் லைக் வந்து ஆன்லைன்ல கோர்ஸ் படிப்போம், இங்க உட்காந்து கோர்ஸ் படிப்போம். பட் ஸ்ட்ரெயிட்டா அந்த வைல்ட் லைஃப் காட்டுக்கே போய் போட்டோ எடுத்து உன்னோட போட்டோஸ் அவங்க ரிவ்யூ பண்ணி அதுல வந்து என்னெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. 3 வேளை மீல்ஸ் கிடைச்சிரும், அங்க ஸ்டே இருக்கு. அண்ட் 4-5 சஃபாரி இருக்கு. 5 வாட்டி நீ ஜீப்ல போலாம். பிளஸ் எப்படிலாம் போட்டோ எடுக்கணும்னு சொல்லி தருவாங்க. எடுத்து முடிச்சுட்டு உனக்கு அதுக்கான கைடன்ஸும் கொடுப்பாங்க. உன் கூடவே இன்னொரு 5-6 பேர் இருக்காங்க. அந்த 5-6 வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபர்ஸ் கூட நீ போற. என்னால நம்ப முடியலடா. ஆனா எனக்கு பயமா இருக்கே குண்டு. ஏன்டா? இன்னும் நான் யாருக்குமே தமிழ் தெரியாது. சாம்பார் ஆப் எனக்கு ஹிந்தி தெரியும். அப்பாடா, நான் போய் உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் கூடன்றதால நீ இல்லனா தான் எனக்கு டிஸ்டர்பன்ஸ். ஒரு 3 days இட்ஸ் ஓகே டே, நீ போயிட்டு வா. என்னோட போட்டோ ஒருத்தங்க ரிவ்யூ பண்ணுவாங்க, எனக்கு சொல்லி கொடுப்பாங்க. அப்படின்றப்போ எனக்கு பயமா இருக்கு. உன்னோட ஃபர்ஸ்ட் எவர் ப்ரொஃபஷனல் கோர்ஸ், யூ கேன் டூ இட் டே. வைல்ட் லைஃப்ல அவ்வளோ வாங்கி கொடுத்துருக்கேன். வைல்ட் லைஃப் ட்ரெஸ் எல்லாமே, அது எல்லாமே நீ இந்த ட்ரிப் போறதுக்காக தான். என்ன பேசுனே எனக்கு தெரியல குண்டு. நான் போறது நினைச்சு சந்தோஷப்படவா, இல்ல நீ என் கூட வரமாட்டேன்னு நினைச்சு வருத்தப்படவா? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. யூ கேன் டூ இட். ஃபர்ஸ்ட் எவர் டைம் ஒரு 3 days நான் இல்லாம ஒரு ட்ரிப் நீ போற. நியூ ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட, யாருமே நம்ம ஊர்ல இருந்து கிடையாது, யாருக்கும் ஒண்ணு தெரியாது. அவங்களுக்கு வந்து ராம் ஜானுனா யாருன்னே தெரியாது. அந்த மாதிரி வேற கம்ப்ளீட் வேற செட் ஆஃப் பீப்புள். ஒரு நல்ல எக்ஸ்போஷர் இருக்கும். அந்த மென்டார் கிட்ட இருந்து நீ கத்துக்கலாம், அந்த போட்டோகிராஃபர்ஸ் கிட்ட இருந்து நீ கத்துக்கலாம். நீ நல்லா கத்துக்கிட்டு சூப்பர் போட்டோஸோட நீ வருவேன்ற நம்பிக்கையில நான் உன்னை அனுப்பி வைக்கிறேன். நானும் உன்னை மிஸ் பண்ணுவேன், பட் இட்ஸ் ஓகே. ஓகே, எல்லாம் முடிஞ்சு ராமோட பர்த்டே இஸ் ஆல்மோஸ்ட் ஓவர். இப்போதான் த மோஸ்ட் மெயின் கிஃப்ட்டை கொடுக்க போகிறேன். என்ன நடக்க போகுதுன்னு தெரில, பட் ரொம்ப நான் ஆவலாக காத்துட்டு இருந்தேன் அந்த தருணம். இது ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. சீரியஸாக இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. சரி, ரெடியா? இதை பார்த்து நீங்க ஆக போற குஷியில அவ்வளோ பெரிய கிஃப்ட் இல்லை, பட் என்ன முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட். ரெடியா? 3
பட் ஆனா இது வந்து என்ன சொல்றது, உனக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா தான் இருக்கும் இந்த கிஃப்ட். அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்காது, அது நான் சொல்லிட்டே கொடுக்குறேன். அந்த அளவுக்கு பார்க்க கூடாது. கண்ணை மூடிட்டு போறீங்க. இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே. இப்போ ஓபன் பண்ணி பாருங்க. இப்போ it is Canon RF 100 இறகை போல் ஒரு வேகத்தில் வேகத்தில் வானத்தில் வானத்தில் செல்லுகின்றேன். நிலவை போல் உன்னை தூரத்தில் தூரத்தில் பார்க்கின்ற போதெல்லாம் துள்ளுகின்றேன். காண்பது கனவா இல்ல நிஜமா இல்ல மதுவோட வாங்கி ஏமாத்தீங்களா? நிஜமா இது என்னோடதா? உங்களுதுதான். சீரியஸாவா? எனக்கா சத்தியமா வாங்கலாம். இனிமே யாருக்கே ரெண்டுக்கும் வாங்க வேணாம். நீ பார்த்தாலே உயிருக்குள் பூகம்பங்கள் தோன்றும். உன்னால் அடி உன்னாலே உள்ளுக்குள் எதிரி நீ வைலைட் ட்ரிப்புக்கு போலாம். என்ன கண்ணுல கலங்குற மாதிரி இருக்கு. எப்படி கொண்டு வாங்குனீங்க நீ? எப்படியோ வாங்கிட்டேன். எத்தனை நாள் கனவு தெரியுமா? பிடிச்சிருக்கா? Officially, professionally, actually, you are a wildlife photographer. என்னால இப்போ இந்தியாலே இருக்க மாட்டாரு, ஆப்பிரிக்கா, கென்யா போன்ற பல நாடுகள்ல தான் இருப்பாரு. நீ ஒரு தகச்சு போயிருக்கிறது எனக்கு தெரியுது, பட் 4 நாள் ட்ரிப்பு போனா இதை எடுத்து ஜாலியா போ. To the max, happy to the max. இதை ஃபர்ஸ்ட் டே கொடுத்துருக்க வேண்டியதானே? எப்படின்னா ஃபர்ஸ்ட் டே கொடுப்பேன். நீ எந்த அளவுக்கு ஹாப்பியானா இப்படி மூஞ்செல்லாம் இப்படி மாறும்னு எனக்கு தெரியும். ஸோ ஐ கேன் ஃபீல் தட். ஆரம்பமே அலக்களிப்பா இருக்கு. இப்படி ஆயிடுச்சு. இதெல்லாம் கீழே விழுந்தா என்ன ஆகுது? கீழே விழுந்தா பிரச்சனை. லென்ஸ் ஃபில்டர் எப்படி கொண்டு உனக்கு இதெல்லாம் தெரியும்? எல்லாம் எமக்கு தெரியும். UV ஃபில்டர் இது போட்டா டேமேஜஸ் வராதுன்னு சொன்னாங்கன்னு வாங்கிட்டேன். இது சம்மதமே இல்லாத கிஃப்ட் தான், பட் ஸ்டில் நான் வச்சிருக்க லாஸ்ட் கிஃப்ட் இது. நானே பிடிச்சிட்டேன். இது எப்படி இருக்கு? உனக்கு மணிமணியா பிடிக்கும். இப்ப இங்கே பறவை இருக்குமா? பறவை இது ஒரு பறவை. ஆடாவ பெருச்சாளிப்பா. Wildlife photographer complete look கிடைச்சிச்சு. So you can just go have fun. இந்த birthday complete ஒரு wildlife theme ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க பிளான் பண்ணோம். அதனால தான் வந்து இப்போ எல்லாமே wildlife சம்பந்தப்பட்டதா கிடைச்சிருக்கு. நான் 28 கிஃப்ட் கொடுக்கணும் பிளான் பண்ணிருக்கேன் 28 பர்த்டேக்கு. இந்த 1-2 கொஞ்சம் மிச்சமா வரதுனால அந்த 2 கிஃப்ட் தான் நீ என்ன எடுத்துக்கோ. குசும்ப பத்தியாடா? எனக்கு இந்த எல்லாம் இஷ்டம்ல இந்த பிரஸ். ஓகே, சோ இப்படி ஜாலியா நாங்க இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். இந்த போய் நாங்க போட்டோகிராஃபி எல்லாம் பண்ணி என்ஜாய் பண்ண போறோம். சோ பை. காத்துருக்கேன் நானு இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு.